இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது 16S 13 பேரல் பேட்டரி பேக் லித்தியம் அயனில் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து இப்போது செல்ஸ் வந்து இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். எல்லாமே வந்து நல்லா இருக்குது. செல்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து சார்ஜ் வந்து செப்ரேட்டாக சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணலாம். ஆனால் நம்ம எல்லா செல்ஸ்லேயும் வோல்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டோம். 3.60 70 இதுக்குள்ளே இருந்தாலே ஓகே தான். நம்மளது எல்லாமே 3.60 61 இப்படி இருந்துச்சு. ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. எந்த செல்லையும் சார்ஜ் பண்ணுவாங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னா அதனால் அசம்பிளில் போட்டாச்சு. இதில் வந்து கப்ளான் டேப் வந்து ப்ளஸ் சைடு மட்டும் கொடுத்துருக்கேன். பேட்ரி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனில் அசம்பிள் பண்ணணும்னா இந்த மாதிரி கப்ளான் டேப்பு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு மைலேஜ் பார்த்தா இப்போது இது வந்து இந்த பேட்ரி பேக் வந்து ஒரு லோடு வெஹிக்கிளுக்கு தான் கொடுக்க போகிறோம். அவங்க ஃபஸ்ட்டு 45 ஆம்ஸில் பேட்ரி பேக் வச்சுருந்தாங்க. அவங்க சாலிடாக வந்து அது 120 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 100 கொடுக்குற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்குன்னு சொன்னாங்க. போதும் 100னா இப்போ நம்ம 100 ரேஞ்சுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் பேட்ரி பேக்கும் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது 35 ஆம்ஸ் கிட்ட வரும். ஓகே, இப்படி தான் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்பாட் வெல்டு வச்சு தான் நம்ம வெல்ட் பண்ணுறோம். சால்ட்ரிங் அயன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்பாட் வெல்டிங்லாம் வச்சதே தெரியாது. அதே மாதிரி இந்த பேட்டரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு செல்லு கஸ்டமர் ப்ரைஸ் வந்து 95 ருபீஸ். ஓகேங்களா? இப்போது 16 × 13 போட்டிங்கன்னா 208 செல்ஸ் யூஸ் பண்ணணும். 208 செல்லுக்கு ஒரு செல்லு 95 ருபீஸ் இன்ட்டு 208 போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதோ அதுதான் பேட்ரி செய்கிறதுக்கான காஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபினிஷிங்கில் வந்து பேட்டரியை முடிச்சிட்டோம். இதில் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த டைமில் ப்ளஸ் மைனஸை ஒரே கையால் நம்ம போட்டோம்னா நமக்கு ஷாக் அடிக்கும். 60 வோல்ட் தானே, ஷாக் அடிக்காதுன்னு நினைக்கக்கூடாது. அது ஆம்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் நமக்கு ஷாக் அடிக்கும். அதனால தான் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து சென்ஸ் ஒயரெல்லாம் நம்ம பற்ற வைக்கணும். ஸோ பிஎம்எஸ்ஸை ஃப்ரண்ட் சைட்லேயே கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளஸ், இந்த பக்கம் மைனஸ். ஓகேவா? இதில் வந்துட்டு நம்ம பிஎம்எஸ்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் சென்ஸ் ஒயர் கொடுக்கலாம். சென்ஸ் ஒயரை எந்த அளவுக்கு லென்த்து நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸை கட் பண்ணி போட்டுறது தான் நல்லது. அதை அப்படியே நம்ம பேட்டரி பேக்கில் சுருட்டி வச்சுருந்தோம்னா அது நல்லது இல்லை, ஏதாவது பிரச்சனை வரும். இந்த பேட்டரியை நீங்கள் ஒரு ஷோரூமில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவங்க இப்போல்லாம் 2 இயர்ஸ் அந்த மாதிரி தராங்க. ஓகேவா? 3 இயர்ஸ் கொடுப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ்க்கு அவங்க உங்கள்கிட்ட எவ்வளோ காஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்கன்னா இந்த பேட்டரி பண்ணுறதுக்கு 25,000 தான் ஆகுது. ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஒரு ஷோரூமில் போயிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா குறைஞ்சது 40,000 இல்லை ஒரு 45,000 சொல்லியிருப்பாங்க. 3 வருஷம் வாரண்ட்டி சொல்லுவாங்க. ஆனால் இந்த கஸ்டமருக்கு நம்ம 1 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோம். 25,000 ரூபா அப்படின்ற அமௌண்ட்டில் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? இதில் என்னோடய ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் தான். செல்ஸுக்கு கம்பல்சரி 1 வருஷம் தாராளமாக வாரண்ட்டி கொடுக்கலாம். 1 வருஷம் ஃபுல்லாக அவங்க போட்டு ஓட்டினாலும் 1 இயருக்கு மேலேயே அவங்களுக்கு புது செல் போட்டோன்னா பேட்ரி லைஃப் நல்லாயிருக்கும். அதனால் தாராளமாக 1 இயர் வாரண்ட்டி கொடுக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கஸ்டமருக்கும் 1 இயர் வாரண்ட்டியில் பேட்டரி கொடுத்துருக்கோம். இதில் டாப் சைடு மட்டும் நம்ம செக் பண்ணுற மாதிரி பேக்கிங்கில் விட்டு வைக்கணும். ப்ளூ ஷீட் மேலே கொடுத்தோன்னா ப்ளூ ஷீட்லாம் கட் பண்ணுற மாதிரி வரும். முன்னெச்சரிக்கையாக அப்படியே விட்டு வைப்போம். ஏன்னா இது ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் போட போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாக்ஸ் வந்து சுற்றி இருக்கிற பேப்பர் பழைய பெயிண்டெல்லாம் சுரண்டிட்டு இதில் பெயிண்ட் அடித்து உள்ளே போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன், ஸ்பான்ஜி. இது வந்து பேட்டரி டைட்டாக இருக்கிறதுக்கு உதவுது. இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம், பேட்ரி ஷேக்கிங் ஆகலை, பேட்ரி பாக்ஸும் ஷேக்கிங் ஆகலை. ஃபுல்லாக உள்ளே பார்த்திங்கன்னா
அட்டை அப்படின்னுவாங்க இல்லையா, உங்களுக்கு பேக்கிங் மெட்டீரியல் இது உள்ளே கொடுத்துருங்க. ஸோ ஒன்றும் பயப்பட வேணாம். பேட்ரி பேக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி ப்ளூ ஷீட் போட்டாச்சு. எபாக் ஷீட்டை போட்டு ப்ளூ ஷீட் போட்டு பாக்ஸ் உள்ளே வச்சுருக்கோம். ஸோ பேட்ரி பேக்கு ஃபுல்லாக சேஃபாக இருக்குது. இதுக்கப்புறம் சார்ஜ் போடுறோம் பாருங்கள். பேட்ரி வந்து சார்ஜ் ஆகுது. ஒயரை பிடிங்கி காட்ட முடியும். ஒயரை பிடிங்கிட்டா திடீர்னு வந்துடும். சார்ஜ் போட்டோன்னா ரெட் ஆகும். இண்டிகேஷன் இது தான். ஓகேங்களா, பேட்ரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேட்ரி இந்த மாதிரி வீடியோ இந்த சேனலில் அதிகமாக போஸ்ட் ஆகும். அதே மாதிரி உங்கள் சர்க்கிளில் இல்லை உங்களுக்கோ தேவை இருந்தால் பேட்ரி பேக் பண்ணிக்கணும்.